ஹலோ லேர்னர்ஸ், என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது A Patch of Land அப்படிங்கிற போயம். இந்த போயம் உஷா ராஜகோபாலன் அவர்கள் மொழிபெயர்த்தது. எந்த போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற பாடல் தான். இந்த பேட்ச் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிற போயமை அதனுடைய ஒரிஜினல் ஆத்தரான மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற இந்த பாடலோட நாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா எஜுகேஷனல் வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போது இந்த போயமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பார்க்கலாமா? இந்த போயமில் மொத்தம் 3 ஸ்டான்சாஸ் இருக்குது. இதை மொழிபெயர்க்கும் போதும் உஷா ராஜகோபாலன் அவர்கள் 3 ஸ்டான்சாஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதின ஒரிஜினல் டெக்ஸ்டான காணி நிலம் வேண்டும், அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை கொடுத்துருக்கேன். அது மாதிரி அதனுடைய ரைட் சைடில் உஷா ராஜகோபாலன் அவர்கள் மொழிபெயர்த்ததை கொடுத்துருக்கேன். இது மாதிரி தான் அடுத்தடுத்த 2 ஸ்லைட்ஸ்லையுமே நாம் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவை பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் அப்படின்னு சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதினதை உஷா ராஜகோபாலன் அவர்கள் மிகவும் நேர்த்தியாக எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால A patch of land I want பராசக்தி. சுப்பிரமணிய பாரதியார் அவர்களும் பேட்ச் ஆஃப் லேண்ட் அதாவது காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. Give me a patch of land. On that patch of land பராசக்தி I want a house built for me. ஒரிஜினல் டெக்ஸ்டில் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் மாளிகை வேணும் அப்படின்னு கேட்டார். ஆனால் இங்கே உஷா ராஜகோபாலன் அவர்கள் ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் நன்மாடங்கள் அதாவது அந்த வீட்டில் மாடங்கள் எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை மாதிரி தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் பில்லர்ஸ் டெக்கரேட்டட் பராசக்தி அண்ட் பால்கனிஸ் பெயிண்டட் ஒயிட். பால்கனிஸ் எல்லாமே வெண்மை நிறத்தில் பெயிண்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா பாரதியார். அதை தான் இங்கே உஷா ராஜகோபாலன் அவர்கள் palm trees beside the well பராசக்தி with long fronds and tender nuts. tender nuts அப்படின்னா இளநீர்னு அர்த்தம். long fronds அப்படின்னா அந்த கீற்று. கிணற்றுக்கு அருகில் palm trees பனைமரம் வேண்டும் அப்படின்னு இந்த டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் சுப்பிரமணிய பாரதியார் தென்னை மரம் பற்றி மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னா 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போலை நிலா ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிழந்தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தான் உஷா ராஜகோபாலன் அவர்கள் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா, சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சொன்னது போல அருகிலேயே தென்னை மரங்களும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும் அப்படின்னு சுப்பிரமணிய பாரதியார் சொல்லியிருக்காரு இல்லையா. அதையே தான் இங்கே இவங்களும் அதாவது உஷா ராஜகோபாலன் அவர்களும் மூன்லைட் ஷுட் டிசென்ட் ஜென்ட்லி பராசக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசென்ட் அப்படின்னா மேலேருந்து கீழே வருது. காஸ்டிங் அ க்ளீமிங் வெயில் ஆஃப் ஒயிட் அந்த முத்துச்சுடர்னு அவர் சொல்லியிருக்கிறது தான் இங்கே வெண்மை நிறம் எல்லா இடத்துலையும் படர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு உஷா ராஜகோபாலன் அவர்கள் ரொம்பவும் அழகாக விவரிச்சிருக்காங்க.
அடுத்தது பாருங்க, சுப்பிரமணிய பாரதியார் இப்போ வீடு எப்படி வேணும்னு சொன்னாரு. அடுத்தது என்னென்ன மரங்கள் சுற்றி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இரவு நேரத்தில் அருமையாக பிரகாசிக்கக்கூடிய நில ஒளியை பற்றி அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக பாருங்க, அந்த இடத்தை சுற்றி பறவைகளுடைய குரல் இருந்தால் அந்த இடமே எவ்வளவு சொர்க்கம் போல காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் வாங்க. அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இங்கே உஷா ராஜகோபாலன் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பார்க்கலாம். த சாஃப்ட் கூயிங் ஆஃப் த குக்கு பராசக்தி ஷுட் ஃபால் லைட்லி ஆன் மை இயர்ஸ். குயிலுடைய அந்த குக்கு அப்படின்னு அது சொல்கிற அந்த அழகான சத்தமானது தன்னுடைய காதில் ரொம்ப லைட்டாக, அதாவது மென்மையாக காதில் பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிழன் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் இவங்க a gentle breeze should blow பராசக்தி and bring pleasure to my soul. ரொம்பவும் இதமான தென்றற் காற்று வீச வேண்டும் பராசக்தி, அது என்னுடைய மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஒரு பரவசத்தையும் கொடுக்க வேண்டும், மிகுந்த மகிழ்ச்சியை என் மனதிற்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு உஷா ராஜகோபாலன் அவர்கள் இந்த இரண்டாவது ஸ்டான்ஸால ரொம்பவும் அழகாக மொழிபெயர்த்திருக்காங்க. வாங்க இப்போ கடைசி ஸ்டான்ஸாவான மூன்றாவது ஸ்டான்ஸாவை பார்க்கலாம். சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் பராசக்திங்கிற வார்த்தையை இந்த பாடலில் ஒரே ஒரு முறை தான் உபயோகிச்சிருக்காங்க. ஆனால் உஷா ராஜகோபாலன் அவர்கள் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 தடவை இந்த பராசக்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணாவது ஸ்டான்ஸால பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இங்கே டிரான்ஸ்லேஷன்லேயும் உஷா ராஜகோபாலன் அவர்கள் யங் ஒய்ஃப் ஐ வாண்ட் பராசக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாரதியார் அவர்கள். இங்கேயும் உஷா ராஜகோபாலன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் கேட்ட அத்தனை விஷயங்களையும் சேர்ந்து அனுபவிப்பதற்கு தனக்கு ஒரு அழகான மனைவி வேணும் அப்படின்னு பராசக்தியிடம் கேட்கிறாரு பாரதியார் அவர்கள். இந்த கவிதை முழுவதிலும் பாரதியார் அவர்கள் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசையை நமக்கு தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இயற்கை சூழல் மிகுந்த இடத்துல தான் வாழணும் அப்படிங்கிறதையும் இந்த கவிதையில் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் கவிதைகள் தான் எழுதுவதற்கு பராசக்தியிடம் அந்த அருளை தருமாறு வேண்டுகிறார். அதே தான் இங்கே உஷா ராஜகோபாலன் அவர்களும் பராசக்தி பிளஸ் வித் பொய்ட்ரி ஆர் ஜாய்ஃபுல் டுகெதர்னஸ் பராசக்தி பிளஸ் வித் பொய்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரதியார் அவர்கள். அதையே தான் இங்கே ராஜகோபாலன் அவர்கள் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னா, பி தேர் டு காடஸ் அப்படின்னு பராசக்தியை பார்த்து அவர் கேட்குறாருன்னு சொல்லியிருக்காங்க. காட் அப்படின்னா பாதுகாக்கிறது. என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேண்டும் அப்படின்னு சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதையே தான் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வித் த பவர் ஆஃப் மை சாங்ஸ் பராசக்தி enable me to defend this earth. enable அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய பாடலுடைய சக்தியின் மூலமாக இந்த பூமியை நான் பாதுகாக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் பராசக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பராசக்தின்னு உஷா ராஜகோபாலன் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் டெக்ஸ்டில் பாரதியார் அவர்கள் அம்மா அப்படின்னு இந்த பராசக்தியை அழைச்சிருக்காங்க. இப்போ நாம் இது வரைக்கும் சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதின காணி நிலம் வேண்டும் அப்படிங்கிற பாடலில் உஷா ராஜகோபாலன் அவர்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பான பேட்ச் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிற போயமோட கம்பேர் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு போயம் ஸ்பேரோ, பால் லாரன்ஸ் டன்பர் அவர்கள் எழுதின த ஸ்பேரோ அப்படிங்கிற போயமை பற்றி டீட்டெயில்டாக தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். Until then,
Happy learning!